ஹலோ காய்ஸ், ஆட்சன்ஸ்ல இருந்து எனக்கு லெட்ரு வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மூமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ மத்தியானமே வந்துருச்சு. ஆனால் எனக்கு கடையில் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் இது பண்ண முடியல. இதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களெல்லாம் மறக்க மாட்டேன். ஸோ நானும் ஒரு வெற்றியை நோக்கிறதுக்கு இருந்த ஃபஸ்ட்டு படி எடுத்து வைக்கும் போதெல்லாம் சறுக்கி விழுந்துட்டு இருந்தேன். நான் முதல் முறையாக என்னோடய வெற்றியை உண்மையாகவே சக்ஸஸாக நினைக்கிறேன். பிஸ்னஸ்லேயும் இனிமேட்டு நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவேங்கிற கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் என்னை டவுன் பண்ணி பேசும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம். நம்ம சேனலில் இருக்க 12,500 பேரும் இதை சப்போர்ட் இன்னுமே எனக்கு மேலே மேலே வரணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இந்த மூமெண்ட் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு என்னால் சொல்லக்கூட முடியல, அந்தளவுக்கு ஹாப்பி இருக்குது. ஸோ இது பிரித்து இதோட நம்பர் வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டேன்னா என்னோடய ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ காய்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்னும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் நான் போகணும். தோல்விங்கிற என்னோடய இதில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ என்னோடய அண்ணன், என் தம்பிகள், தங்கச்சிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் இதை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லெட்ரு 2-3 டைம் போட்டு ஆட்சன்லேருந்து எனக்கு இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு, நான் ஃபஸ்ட் டைம், எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் எடுத்து கொடுத்தேன். எனக்கு எல்லாமே ஓகேவாயிடுச்சு. இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களோட சப்போர்ட், கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் அம்முக்குட்டினா யார் யாருன்னு சொல்கிறீங்க. கூடிய விரைவில் நான் சொல்கிற டைம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் இந்த ஒரு படியை நான் இறங்கி டவுன் ஆகி எனக்கு சேனல் வேணான்னு நிறைய டைம் உட்காந்துருக்கும் போதெல்லாம் அவங்க தான் நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ தான் அதை கண்டிப்பாக கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படின்னு விழுகும் போதெல்லாம் என்னை தூக்கி விட்டது. அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் அது இருந்தனால தான் நான் இந்த மாதிரி நிறையா வாங்குறேன். இன்னும் நான் ஆசைப்பட்ட அந்த சில்வர் பட்டன் வாங்கணும். அப்போ தான் என்னோடய லட்சியமே அடையுது. இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் கொடுத்த ஒரு கிஃப்டாக எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு சில்வர் பட்டன் தான் என்னோடய லைஃப்பில் நான் ஆசைப்பட்ட பொருள். தங்கம் வாங்கணும், வைரம் வாங்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. ஆனால் சில்வர் பட்டன் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். சரிங்களா, அது உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ கைஸ், கூடிய விரைவில் அதுவும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம். சரி, ஓகே, டாட்டா, பாய் பாய் மை ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ கைஸ். அப்புறம் என்னோட அம்முக்குட்டிக்கும் பாய். இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எனக்காக எவ்வளோ கவலையாக இருந்தாலும் மறந்துடுங்க. நம்ம போய் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுவோம். தேங்க்யூ கைஸ், பாய்.